எங்கள் பேச்சை கேட்காதீங்க, உங்கள் பேச்சை கேளுங்க. எங்கள் பேச்சையும் கேளுங்க. இப்போ என்ன சொல்ல வர? நம்ம பேச்சை அவங்கள கேளுங்கன்னு சொல்ல வரியா, கேட்க வேணான்னு சொல்ல வரியா? நான் சொல்கிறது புரியுறவங்களுக்கு புரியும். முதல்ல எனக்கே புரியல, அதான் புரியுறவங்களுக்கு புரியும்னு சொல்கிறேன்ல. ஓஹோ சரி, நான் கடைக்கு டீ சாப்பிட போகிறேன், வரியா? சாரி, ஐ எம் டீ டோட்லர். டீ டோட்லரா? ஆமாம், அந்த கடையில் டீ கடையில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சேலரி வந்த உடனே டீ டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லி கேட்டு செட்டில் பண்ணிடலாம். நான் என்ன கேட்க மாட்டேன்ல, வா போகலாம். டீ டோட்லர்னால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ வேறையா டீ டோட்லர்னா? சரி, நீ டீ டோட்லர் ஆயிரு, எக்ஸ் டோட்லர் ஆயிரு, ஒயிட் டோட்லர் ஆயிரு. இப்போ டீ சாப்பிட வரியா வரலையா? ஏங்க டீ டோட்லர்னால் உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? சரி, என்னதான் சொல்லு, டீ டோட்லர்னா என்ன? டீ டோட்டல்னா டீயே குடிக்காம ஒழுக்கமான பையன் அர்த்தங்க. அப்போ டீ குடிக்கிறவங்களாம் அயோக்கியங்கன்னு அர்த்தமா? எனக்கு தெரிஞ்சவங்க கூட தான் ஒருத்தன் எப்பவும் டீ கடையில் தான் உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் எப்போ டீ சாப்பிட சொன்னாலும் இல்லைங்க பழக்கம் இல்லைங்க, இல்லைங்க பழக்கம் இல்லைங்கம்மா. டீ கடையிலே உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் டீ குடிக்கலன்னா அவன் எவ்வளோ ஒழுக்கமான பையன்? அவன் ஒழுக்கமானவனா? அவன் 24 மணி நேரமும் போதையில் இருப்பான். டீ சாப்பிட்டா போதை இறங்கி போயிடும் அப்படிங்கிறதுனால பழக்கம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த எனக்கு சின்ன வயசுலேருந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் ரொம்ப நல்லவங்கலாம் அர்த்தம் இல்லை. அப்போ ஒழுக்கமானவங்கன்னா யாரை சொல்ல வரீங்க? ஒழுக்கம்னா எப்படி? ஒழுக்கம்னா, நல்ல கேள்வி கேட்ட, சூப்பரான கேள்வி. ஒழுக்கத்தை பற்றி வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வள்ளுவர் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த நைட்டு 10 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எழுந்து ஒரு நாளைக்கு 2 முறை பல்லு தேய்ச்சி 9 மணி ஆஃபீஸுக்கு 8 மணிக்கே போய் 5 மணிக்கு வேலை முடிஞ்ச உடனே யாருக்கிட்டையும் பேசாமல் எங்கேயும் நிற்காம ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து கதவை தாள் போட்டுக்கிட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு 9:30 மணிக்கு நியூஸ் சேனல் போட்டு பார்த்துட்டு 10 மணிக்கு பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு மறுபடியும் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிறாங்க பாரு. அப்போ அவங்க தான் ஒழுக்கமானவங்களா? அவங்களாம் ஒழுக்கமானவங்க இல்லை. அப்புறம் ஒழுக்கமானவங்கன்னா, ஒழுக்கம்னா என்னென்னா, எங்கே எப்படி நடந்துக்கணுமோ அங்கே அப்படி நடந்துக்கணும், எங்கே எதை பேசணுமோ அங்கே அதை பேசணும், எங்கே எதை செய்யணுமோ அங்கே அதை செய்யணும். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இப்போ தலைவலியாக இருக்குது, டீ சாப்பிட போகலாங்களா? டீ சாப்பிட போகலாம், ஆனால் பணம் நீ தான் கொடுக்கணும். ஓ, இப்போ மணி டோட்டலரும் நான் தானா? நான் மணி டோட்டலர் ஆகிட்டேன். சரி, எங்கள் பேச்சை கேட்காதீங்க, உங்கள் பேச்சை கேளுங்க.